விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 29 வேட்பாளர்கள் உள்ள இறுதி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி அன்புமணி, நாதக சார்பில் மருத்துவர் அபிநயா உட்பட மொத்தம் 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி தமிழக சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதுகுறித்து விவாதம் நடைபெற்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு பாஜகவும் ஆதரவு தெரிவித்துள்ளது. விவாதத்தின் போது பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பேசிய போது, அரசியலமைப்பு சட்டம் 208 பிரிவு 3A படி மாநில அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியாது என முதல்வர் கூறியுள்ளார். பீகாரில் மாநில அரசு நடத்திய இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் தடை செய்ய காரணம் அங்கு கணக்கெடுப்பில் குளறுபடி தவறு இருந்ததுதான். 2012 உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் மாநில அரசுதான் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கூறினார். முதல்வரின் தீர்மானத்தை பாஜக ஆதரிக்கிறது. ஆனால் மாநில அரசே எந்த குளறுபடியும் இன்றி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கூறினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மன்றம் பல ஆண்டு காலமாக பல மரபுகளையும் நமது எதிர்கால சந்ததியர்களையும் உருவாக்குகின்ற நலன் காக்கின்ற மன்றமாக பல்வேறு காலகட்டங்களில் விளங்கியிருக்கிறது. இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய இந்த தீர்மானம் இன்னும் நாம் 234 பேர் மறைந்த பிறகும் கூட இன்னும் 200 ஆண்டுகள் ஆனாலும் அந்த சந்ததிகள் ஒருத்தருக்கொருத்தர் சண்டை சச்சரவு இல்லாமல் அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டிய அளவிற்கு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்னார் பாரதியார். எனக்கு தமிழகத்தில் உள்ள எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும், வட இந்தியாவில் இருக்கிற காட்டிலும் தமிழனுக்கு தமிழன் வேலை கிடைக்க வேண்டும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 208 அரசியல் பிரிவு 3A படி மாநில அரசு நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் கூட அது நடத்த முடியாது என்று மாநில முதலமைச்சர் அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார். எனக்கு முன்னாலே பேசிய மாண்புமிகு உறுப்பினர்கள் பீகார் மாநிலத்தில் அங்கே நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஏன் தடை செய்தது? அங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொன்னார், என்னுடைய ஊரிலே கணக்கெடுப்பு நடத்தவில்லை, இந்த கணக்கெடுப்பு நடத்தியதில் தவறு இருக்கிறது என்று சொன்னதன் அடிப்படையிலும் பல்வேறு குளறுபடிகள் நடந்ததின் காரணமாகத்தான் அந்த நீதிமன்றம் தடை செய்தது. 2011ஆம் ஆண்டு நமது உள்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசாங்கம் தான் நடத்த வேண்டும் என்று அவர்கள் அன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்திய அரசு, பாரத அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிச்சயமாக நடத்த வேண்டும், மாற்று கருத்து இல்லை. அதில் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயமாக மாநில அரசு அதை செய்ய வேண்டும், குளறுபடிகள் இல்லாமல் செய்து சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை என்பதை தெரிவித்து அமர்கிறேன். விக்கிரவாண்டி நாதக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், விவசாயம் செய்ய முடியாமல் இருந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் இல்லை, கள்ள சாராய மரணத்திற்கு ஏன் நிதி வழங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பான விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக மற்றும் பாமக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனு நேற்று ஜூன் 26ஆம் தேதி பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர். மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன், அரசின் அறிக்கை தயாராக உள்ளது, அதை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும், அதனால் வழக்கின் விசாரணையை 10 நாட்களுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என வாதிட்டார். இதையடுத்து வழக்கு மீதான விசாரணையை ஜூலை 3ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். லோக்சபா சபாநாயகராக குரல் ஓட்டெடுப்பு மூலம் ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டார்.
இரண்டாவது முறையாக சபாநாயகரான ஓம் பிர்லாவுக்கு பிரதமர் மோடி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் வாழ்த்து தெரிவித்தனர். சபாநாயகரை ஒருமனதாக தேர்ந்தெடுக்க பாஜக எடுத்த முயற்சி பலன் அளிக்காததால் லோக்சபாவில் நேற்று ஜூன் 26ஆம் தேதி சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா, இண்டி கூட்டணி சார்பில் கே. சுரேஷ் போட்டியிட்டனர். பிரதமர் மோடி இதுகுறித்து லோக்சபாவில் பேசுகையில், சபாநாயகர் பதவி கடினமானது என்றாலும் ஓம் பிர்லா மீண்டும் தேர்வாகியுள்ளது மகிழ்ச்சி. சபாநாயகராக மீண்டும் தேர்வாகியுள்ள ஓம் பிர்லாவுக்கு வாழ்த்துக்கள் என்று கூறினார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் சிபிஐயால் கைது செய்யப்பட்ட டில்லி முதல்வர் கெஜ்ரிவால் நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 3 நாள் சிபிஐ காவலில் விசாரிக்க கோர்ட் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக காங்கிரஸ் எம்பி ராகுல் ஆட்சேபத்திற்குரிய கருத்துக்களை பேசியதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் ஜூலை 2ஆம் தேதி காங்கிரஸ் எம்பி ராகுல் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடனும், அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டிரம்பும் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலின் முக்கிய அம்சமாக வேட்பாளர்கள் பல்வேறு கட்டங்களில் நேருக்கு நேர் விவாதிப்பது வழக்கம். அந்த வகையில் முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது. ஜார்ஜியா தலைநகர் அட்லாண்டாவில் இன்று இரவு 9 மணிக்கு நடைபெறும் இந்நிகழ்வில் ஜோ பைடனும் டொனால்டு டிரம்பும் தான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டு வாக்காளர்களிடம் ஆதரவு கேட்பார்கள். தங்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் விளக்கம் அளிப்பார்கள். மொத்தம் 90 நிமிடம் விவாதம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவாதத்தில் பேச குறிப்புகள், பிராம்ப்டர்கள் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கடுமையான விதிமுறைகள் உள்ளன. அமெரிக்க தேர்தலின் சிறப்பான சூடான அம்சம் இந்த விவாத நிகழ்ச்சி. வரிகளை உயர்த்தும் திட்டத்தை கைவிடக் கோரி கென்யாவில் நடந்து வரும் போராட்டம் நேற்று தீவிரமடைந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நாட்டின் பார்லிமெண்ட் கட்டடத்தை முற்றுகையிட்டு அதன் ஒரு பகுதிக்கு தீ வைத்தனர். அதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 10 பேர் பலியாகினர். இதனால் தலைநகர் நைரோபியில் உள்ள பார்லிமெண்ட் வளாகம் பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் வரும் ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் தொடருக்கான 16 பேர் கொண்ட இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணிக்கு ஹர்மன்பிரீத் சிங் கேப்டனாகவும் ஹர்திக் சிங் துணை கேப்டனாகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த அணியில் 5 வீரர்கள் முதல் முறையாக ஒலிம்பிக் தொடருக்கான அணிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இந்திய அணி ஜூலை 27ஆம் தேதி தனது முதல் போட்டியில் நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. ஜப்பானின் டோக்கியோவில் கடந்த முறை நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆண்கள் அணி வெண்கலப் பதக்கம் வென்றது.